நண்பர்களே, நம்ம கல்கி திரைப்படத்திலிருந்து பைரவா ஆந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணும்போது இந்தியாஸ் பிக்கஸ்ட் சாங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ப்ரொமோஷன்லாம் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இந்த ஒரு சாங் வர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகணுங்கிற காரணத்துக்காக பஞ்சாப் சிங்கரான டில்ஜிட் டொசான்ஜ் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு வந்து பாட வச்சிருக்காங்க. ஒரு பஞ்சாப் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டு நடுவில் வரும். இந்த டில்ஜிட் டொசான்ஜ்ங்கிறவர் சாதாரணமான ஆளெல்லாம் கிடையாதுங்க. மிகப்பெரிய ஒரு பாடகர். யூடியூப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவருடைய வீடியோஸ்க்கெல்லாம் கிட்டத்தட்ட 300 மில்லியனுக்கு மேலெல்லாம் வியூஸ் போயிருக்கு. நிறையா பாட்டு இந்த மாதிரி பாடி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100, 200, 300 மில்லியன் வியூஸ்லாம் வாங்கியிருக்கு. அவ்வளோ பெரிய ஃபேமஸான ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து பாட வச்சிருக்காங்க. இவர் பேர் வந்துட்டு டில்ஜிட் டொசான்ஜ். இந்த பேரே எனக்கு வாய நுழைய மாட்டேங்குது. டில்ஜிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இவர் கூட நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய மியூசிக்மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இணையுது. இது ஒரு புது வைப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு பஞ்சாபி சிங்கரை கூப்பிட்டு வந்து நம்ம சந்தோஷ் நாராயணனுடைய மியூசிக்கில் பாட வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நியூ ட்ரை தான். அது டிஃப்ரெண்ட்டான வைபுமே கிரியேட் பண்ணிச்சு. இந்த சாங்குடைய லிரிக்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா நம்ம கல்கி திரைப்படத்தில் வரக்கூடிய பைரவா கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் என்ன நல்லா பண்ணும், அந்த கேரக்டரை போர்ட்ரேட் பண்ற மாதிரியான ஒரு சாங் தான். ஆனா இந்த ஒரு சாங்குக்கு இந்தியாஸ் பிக்கஸ்ட் சாங் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ப்ரொமோஷன் பண்ணதுங்கிறது கொஞ்சம் ஓவரா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி வாங்க நண்பர்களே, இந்த ஒரு பைரவா ஆந்தம்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்ஸை பிரேக் டவுன் பண்ணிடலாம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. நிஜமா நான் சொல்றேன், சந்தோஷ் நாராயணன் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு சாங் வரும்னு சொல்லிட்டு நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. அவர் எந்த மாதிரி படம் கொடுத்தாலும் கரெக்டாக போட்டுடுறாரு. ஸோ இந்த கல்கி அப்படிங்கிற திரைப்படம் ஒரு ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரியான கதை. இதுக்கு நம்ம சனாவுடைய பிஜிஎம் வந்துட்டு செட் ஆகுமான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் என்னை விட இதுக்கு பெட்டராக யாரும் போட முடியாதாங்கிற அளவுக்கு போட்டாருங்க. யுகத்திற்காய் பிறந்தவன் நடை அப்படின்னு சொல்றாங்க. அந்த யுகம் அப்படிங்கிறது கலியுகம். ஸோ கலியுகத்தில் தான் கல்கி பிறக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த யுகத்துக்காகவே பிறக்கக்கூடிய ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ பட் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கல்கியை மென்ஷன் பண்றாங்க, நம்ம பைரவாவை இல்லை. புகழுக்காய் உயிர் கொண்ட தலை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது நம்ம பிரபாஸ் அவர்களுக்குமே பொருந்தும், அல்லது அந்த கதாபாத்திரம் பைரவா கதாபாத்திரத்துக்குமே பொருந்தும். ஏன்னா கல்கி அவர்களை காப்பாற்றுற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் தான் வரப்போறாரு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கதாபாத்திரம் புகழுக்காகவே பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்கள வந்துட்டு பயங்கரமா எல்லாரும் புகழ போறாங்க ஃபியூச்சர்ல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த லிரிக்ஸ் இடம் பெற்று இருக்குங்க. அவன் வரும் வரை ஆட்டத்தில் குறை அப்படின்னு சொல்றாங்க. இந்த லிரிக்ஸை நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். நம்ம பைரவா கேரக்டர் வர்ற வரைக்கும் அந்த ஆட்டமே வந்துட்டு கொஞ்சம் குறையாதான் இருக்கு, அவன் வந்தக்கப்புறம் தான் ஆட்டமே களை கட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா கரெக்டாக அந்த இடத்துல டில்ஜிட் அவர்களுமே வராங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டில்ஜிட் இந்த சாங்குக்குள்ள வர்ற வரைக்கும் சாங்ல கொஞ்சம் குறை இருக்கு. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல டில்ஜிட் வர்ற மாதிரியுமே காட்டி அந்த லிரிக்ஸை அப்படியே மேட்ச் பண்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம டில்ஜிட் அவர்களுடைய அந்த பஞ்சாபி லிரிக்ஸ் இது சுத்தமாக எனக்கு ஒன்றும் புரியல, பார்க்குறவங்களுக்கும் ஒன்றும் புரிய போகிறது இல்லை. பட் இருந்தாலும் அந்த ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் வைபத்ரா மாதிரி பாடியிருக்காரு நம்ம டில்ஜிட் அவர்கள். அண்ட் ஆல்சோ அவருடைய டான்ஸ்மே வந்துட்டு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, கொஞ்சம் குள்ளமாக வேறு இருக்காரா ஆளு, பார்க்கறக்கே வந்துட்டு அவருடைய டான்ஸ் அழகா இருக்குன்னே சொல்லலாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய அந்த மேஜிக்கல் டியூன் இந்த பாட்டில் வருது. அது கூடவே பயங்கர கூஸ் பம்ப்ஸான அந்த லிரிக்ஸ்மே வருதுங்க. நீருண்டு வாழ்ந்திடும் விதையல்ல ஆறுண்டு ஏறிடும் மாமரமே அப்படிங்கிற மாதிரியான லிரிக்ஸ். ஸோ அதாவது சின்னதாக ஒரு விதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீரை குடிச்சிக்கிட்டு அது செடியாக முளைச்சி வந்துகிட்டு இருக்கும். அந்த ரேஞ்சில் நம்மால் கிடையாதுடா. அவன் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமரம் அப்படின்னா நீங்கள் மாம்பழ மரம்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. ஒரு பெரிய மரமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வளர்ந்து நிற்கிறான், ஒரு சின்ன விதையா இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. நாம தினசரி கேட்கிற ஒருத்தருடைய பேர் தான் இந்த பைரவா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடாதீங்க. இந்த பைரவாங்கிற பேருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காவியமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த லிரிக்ஸ் சொல்லுது. ஸோ ஆக்சுவலாக இந்த பைரவா அப்படிங்கிற பேர் வந்துட்டு சிவனுடைய இன்னொரு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் சிவன் இருக்கார் இல்லையா, அவருக்கான இன்னொரு பேர்னு சொல்லுவாங்க. சிலர் வந்துட்டு அவருடைய அவதாரம் தான் இந்த பைரவா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில இடங்கள்ல சிவனுடைய மகன் தான் பைரவா அப்படின்னுமே சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒன்று, பட் அந்த பைரவாங்கிற நேம் அந்த சிவனை குறிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லைங்க. இதுதான்
இதுதான் நம்ம சந்தோஷ் நாராயணனுடைய ஸ்டைலு. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு டியூனு நம்ம சனா கிட்ட இருந்து வந்துடாதான் இந்த படத்துலன்ட்டு இந்த பாட்டில் போட்டாரு. நரகம் கண்டெடுத்த நல்லாளா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நரகமே ஒருத்தனை சூஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கு இந்த கலியுகத்துக்கு அப்படிங்கிற மாதிரியான லிரிக்ஸ். அதே மாதிரி இன்னும் ஒரு சில லிரிக்ஸ் எல்லாம் வருது, அதை மைன்யூட்டா கேட்டு பார்த்து கூட என்னால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. கல்லாளா வில்லாளா அப்படிங்கிற மாதிரி வருது, பட் கடைசியில் வம்பு இழுத்தா வில்லாளா அப்படிங்கிற மாதிரி வருது. அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம், என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயம் அக்யூரேட்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னாலும் அந்த இடத்துல இந்த வைப் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரங்கெல்லாம் அவனது கதை, அதை வெல்வான் உலகத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதாவது பைரவா அப்படிங்கிற அந்த ஒரு பர்சனுடைய கதை தான் வந்துட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல. அந்த அளவுக்கு இன்னொருத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிறந்து வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யாரு பகை ஆடும் தரை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம பைரவா வந்து நின்னுட்டான்னா அவனுக்கு எதிர்க்க வேற யாரா நிக்க முடியும், அவனுக்கு பகச்சுக்கிற அளவுக்கு யாருக்கு ஒர்த் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதே மாதிரி ஆடும் தரை, அவன் நின்னானா போதும் அந்த தரையை வந்து பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு ஆடும் அப்படிங்கிற மாதிரியான லிரிக்ஸ். ரணம் அவன் கொடை அப்படிங்கிறாங்க. வர்றவங்களுக்கெல்லாம் இந்த ரத்தத்தை தான் பரிசா கொடுப்பான், வந்தீங்கன்னா அடிச்சு துவம்சம் பண்ணி விட்டுருவாங்கிற மாதிரியான லிரிக்ஸ். ராட்சச பறை அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாங்க. நம்மால் ஒருத்தம் போதும் மிகப்பெரிய ஒரு ராட்சச படையா இருப்பான் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் தான் இந்த பாட்டினுடைய லிரிக்ஸ் இருக்கு. இதுக்கு மேல வந்த லிரிக்ஸே தான் ரிப்பீட் ஆகும். ஸோ நம்ம சந்தோஷ் நாராயணன் கிட்ட இருந்து ஒரு ஒர்த்தான பாட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்ப என்னடா இது ஒரு இந்தியாஸ் பிக்கஸ்ட் சாங்குங்கிறாங்க, அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் கேட்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த பைரவ ஆந்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் அப்பப்போ இந்த ஜிகிர்தான டபுள்எக்ஸ் திரைப்படத்தில் வந்து அந்த 10,000 packs அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும் இல்லையா, அந்த சாங்குடைய சாயல் வந்துட்டு இந்த பாட்டில் வந்துட்டு போன மாதிரி ஃபீல் ஆச்சு. 10,000 packs பட் இருந்தாலுமே என்ன இந்த சாங்ல நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்கள் டிசப்பாயிண்ட் பண்ணல. அந்த டில்ஜிட் அப்படிங்கிறவருமே ரொம்ப சூப்பரா பாடி இருந்தாரு. சந்தோஷ் நாராயணனுடைய மியூசிக்குமே அவருக்கு சூப்பராகவே செட் ஆயிருந்துச்சு. ஒரு புது வைப் எனக்கு கிடைச்சது. பட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு பிடிச்சிரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள முக்காவாசி பேர் இந்த பாட்டு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா. ஸோ நானும் ஸ்டார்டிங்கில் அப்படி ஃபீல் பண்ணேன். பட் சனா ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிச்சிரும் தான் நினைக்கிறேன். உங்கள் எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கலனாலும் கேட்க கண்டிப்பா அந்த வைபுக்கு நீங்க வந்துருவீங்க அப்படிங்கறத நான் 100% கேரண்டியா சொல்றேங்க. நம்ம கல்கி டீம் வந்துட்டு இந்த பாட்டை இந்தியாஸ் பிக்கஸ்ட் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோட் பண்ணாங்க. அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியுது. மற்றபடி பாட்டெல்லாம் ஏதோ நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம கல்கி டீம் பயங்கரமாக இந்த ப்ரொமோஷன் பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ ஏதேதோ வகையிலலாம் ப்ரொமோஷன் பண்ணுறானுங்க. அதே மாதிரி இந்த ஆந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இதுக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் இந்த மார்வல் ஆந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணாரு. அதே மாதிரி பிஎஸ் ஆந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியின் செல்வன் படத்தோடைய ப்ரொமோஷனுக்காக ஒன்று கிரியேட் பண்ணாரு. இந்த மாதிரி ஆந்தம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் எல்லா படத்துக்கும் வந்துடுறது கிடையாது. ஸோ ஒரு சில திரைப்படங்களில் தான் பண்ணுறாங்க ஒரு ப்ரொமோஷனுக்காக. அந்த வகையில் கல்கி டீமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவ ஆந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணது ரொம்ப ஒரு நல்ல விஷயம், நல்லபடியான ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே நண்பர்களே, யாருக்கெல்லாம் இந்த பைரவ ஆந்தம் ரொம்ப பிடிச்சிருந்தது, யாருக்கெல்லாம் இன்னும் அந்த வைப் வரல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.